ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம்னு கன்ஃபியூஷன் இருக்கீங்களா? வாங்க சுட சுட வெண்பொங்கல் செய்யலாம். காலையில் எழுந்தோடனே சிம்பிளான ஈஸியான ஒரு டிஷ் வந்து வெண்பொங்கல் தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு 3 பேர் சாப்பிட்ற அளவு தாங்க எடுத்துட்டு இருக்கேன். ஒரு கிளாஸ்ல வந்துட்டு பாதி பச்சரிசியும் பாதி பாசி பருப்பையும் போட்டுக்கலாங்க. அதை வந்துட்டு ஒரு பாத்திரத்துல மாத்தி வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாங்க. தாளிப்புக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெப்பரு, அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, இஞ்சி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்துட்டு மிக்சியில் கூட போட்டுக்கலாம், பட் கொஞ்சமாக போட்டு அரைக்காதுன்றதுனால இப்போ வந்துட்டு நம்ம குட்டி உரலில் போட்டு நசுக்கிக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்து நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு கிளாஸ் அரிசி பருப்புக்கு 3.5 கிளாஸ் தண்ணி போட போறோங்க. அதாவது 1.5 கிளாஸ் எக்ஸ்ட்ரா போட போறோம், நல்லா குழஞ்சி வரதுக்காக. இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அரிசியும் பருப்பும் வேகிற டைம்ல நம்ம கடாயை வச்சு தாளிப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு சீரகமும் மிளகும் போட்டுக்கலாங்க. அப்புறம் வந்துட்டு இஞ்சி விழுது வந்து அரைச்சி வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாங்க. அப்புறம் வந்துட்டு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகா வந்து கிள்ளி போட வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாங்க. அப்புறம் எல்ஜி பெருங்காயம் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இந்த தாளிப்பை எடுத்து நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லைங்களா அரிசி பருப்பு, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. குக்கர்ல வேக வச்ச அரிசியும் பருப்பும் நல்லாவே குழஞ்சு வந்திருக்குங்க. அவ்வளவுதாங்க. இந்த சுட சுட வெண்பொங்கலை வந்து வேற பவுல்ல மாத்திக்கலாம். மேல வந்துட்டு முந்திரி வச்சு சர்வ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வெண்பொங்கலை சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.